வணக்கம் நேயர்களே. எஃப்டிபி நேயர்களுக்கு உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 2026 குரு பயிற்சி. 2026 பார்த்தீங்க அப்படின்னா 1/6/2026 குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுவும் சாதாரண பயிற்சி ஆகல. கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா உச்சத்துல உள்ள வர்றார். இது ரொம்ப விசேஷமான அமைப்பு. இப்போ கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜென்ம குருவா உள்ள வர்றாரு கடகராசிக்கு. எல்லாருமே நினைக்கலாம், என்னடா ஜென்ம குருவா கடகராசிக்குள்ள வர்றாரு, இது நமக்கு ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்குமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், குரு பகவான் நமக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பையும் கொடுக்க மாட்டார். அது தவிர நமக்கு அபரிதமான நன்மையை கொடுக்க போறாரு இந்த கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கடகத்துல குரு உச்சத்துல வராரு. அதுவும் குரு சுப கிரகம். அப்படிங்கும் போது குரு பகவான் உச்சத்துல கடகராசியில வர்றது இந்த அமைப்பு என்ன அப்படின்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்பு. அதுதான் மெயினா சொல்வேன். ஏன் அப்படின்னா குறிஞ்சி பூன்னு சொல்லுவாங்க, மகாமகம் கூட சொல்லலாம். ஏன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலரா வரக்கூடிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி ஈக்குவலண்டா சொல்லக்கூடிய விஷயம் தான் கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி. இதுல முதல் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, கடகராசியிலேருந்து குரு பகவானோட 7வது டைரக்ட் பார்வைங்கிறது மகர ராசியில விழுது. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 7வது பார்வை நேர திருமணஸ்தானத்துல விழுது. அப்படிங்கும் போத டைரக்டா எழுதி வச்சுங்க. அதாவது இந்த ஒரு வருஷ காலகட்டத்துல கடகராசியில இருக்கக்கூடிய ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த திருமண யோகம்ங்கிறது 100% கன்ஃபார்ம். ஷார்ட் லிஸ்டா இருக்கட்டும், வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க நிச்சயமா சொல்றேன், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அந்த அபரீதமான யோகம்ங்கிறது உங்களுக்கு உண்டு. நிறைய வரன் பார்த்துட்டு இருப்பீங்க. திடீர்னு முன்னாடி பார்த்த ஏதாவது ஒரு வரனோட வீட்டுல இருந்து உங்களுக்கு போன் வரும். சார் நாங்க இவ்வளவு நாள் பார்த்தோம், திடீர்னு இப்போ உங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் ஓகேங்கிறாங்க, சம்பந்தம் பேச வரலாமான்னு சொல்லி உங்களுக்கு தூக்கி வாரி போறோம். என்னடான்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமா நடக்கும். ஏன்னா இந்த குரு பயிற்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வெறும் சாதாரண குரு பயிற்சி மாத்திரம் கிடையாது. இது குரு பயிற்சியோட சேர்த்து ஆதிசார குரு பயிற்சியா உள்ள வர. அதாவது முதல் 4 மாசம் ஒரு விதமான பலனை கொடுக்க போறார். அடுத்த 2வது 4 மாசம் வேற விதமான பலனை கொடுக்க போறார். 3வது 4 மாசம்ங்கிறது முதல் மாசம் 4 மாசத்துல கொடுக்கக்கூடிய அதே பலனை கொடுக்க போறார். ஏன் இந்த டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல் 4 மாசம் கடகத்துல இருக்க போறார் குரு பகவான். 2வது 4 மாசம் பார்த்தோம் அப்படின்னா சிம்மத்துக்கு மூவ்மெண்ட் இருக்கும். கடைசி 4 மாசம் பார்த்தோம் அப்படின்னா பேக் டு த பெவிலியன், திருப்பி கடகத்துக்கு உள்ள வரார். அப்படிங்கும் போத நிச்சயமா சொல்றேன், முதல் 4 மாசம் கடைசி 4 மாசம், இந்த 4 மாசம்ங்கிறது திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது வரப்பிரசாதம் தான் சொல்லணும். அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், குறிஞ்சி பூன்னு சொன்னேன், மகாமகம் சொன்னேன். காரணம், இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ண காரணம் என்ன அப்படின்னா, அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது, அதிலும் கூன் குருடற்று பிறப்பது மிக மிக அரிதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த உங்களோட இந்த குரு பயிற்சிங்கிறது இது நீங்க நினைவுல வச்சுக்கக்கூடிய குரு பயிற்சி அவங்களுக்கு அமைஞ்சிடும். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய யோகம்ங்கிறது கடகராசி நேயர்களுக்கு. ஏன்னா கடந்த 2.5 வருஷ காலமா நீங்க அஷ்டம சனியில மாட்டிட்டு படாத பாடு பட்டிருப்பாங்க கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும். உண்மை அதுதான். கடந்த ஒரு 5 வருஷமா அவங்களுக்கு கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய முன்னேற்றம்ங்கிறது நிச்சயமா இருந்திருக்காது. அவங்களாம் அப்படியே நொந்து நூடுல்ஸா போயிருப்பாங்க. என்னடா நம்ம எதுக்கடா பிறந்தோம், என்னடா எதுக்கு எடுத்தாலும் எந்த விஷயத்திலையும் நம்மளால முன்னேற முடியல, ஒரு ஸ்லாக்னஸ் வருது, ஒரு டல்னஸ் வருது, ஒரு ஒரு முயற்சி எடுத்தா கூட அதுல ஒரு முன்னேற்றம்ங்கிறதுலயே நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான காலகட்டம். ஏன்னா அஷ்டம சனி வெளியில போயிட்டு குரு வேற ரொம்ப சாதகமா உள்ள வந்திருக்க. அதுவும் உள்ள சாதாரணமா வரல, சூப்பர் மேனா உள்ள வந்திருக்க. உச்சத்துல குரு உள்ள வந்திருக்காரு. அப்படிங்கும் போத நிச்சயமா உங்களுக்கு திருமண வயசுல இருக்கக்கூடிய ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் திருமண யோகம், குழந்தை பாக்கிய யோகம், புது வீடு வாங்கக்கூடிய யோகம், பழைய வீடை வித்துட்டு புது வீடு வாங்கக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், புது காரு, புது பைக்கு, புது ஆபரண சேர்க்கைகள், இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், நிறைய பேருக்கு நிச்சயமா உண்டு.
அதுக்கு உண்டான முயற்சிகளை மாத்திரம் நீங்க பண்ணுங்க, அவ்வளவுதான். வேற எதுல சில பேருக்கு முயற்சி பண்ணாமே எல்லாமே கிடைக்கும். அது வந்து வேற விதமான யோகம். அதை வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா இப்போ ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த ஆசைங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு மேல உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகும். இது வரைக்கும் நீங்க சும்மா டல்லா உட்காந்துட்டு இருப்பீங்க. குரு வந்து பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, திடீர்னு யாரோ வருவான், உன் ஃப்ரெண்டு வருவான், இல்ல உங்களோட ரிலேட்டிவ் யாராவது வருவான், டே இது பக்கத்துல ஒரு இடம் வந்திருக்கு ஊரை பக்கத்துல, இல்ல இது பக்கத்துல ஒரு பிளாட் வந்திருக்குடா வாங்கி போடுறான், என் ஃப்ரெண்ட்லாம் அங்கதான் வாங்கியிருக்காம்பா. அது வரைக்கும் நீங்க டல்லா உட்காந்தவங்க அவங்க கூட நீங்க நேரா போவீங்க. போயிட்டு என்ன பண்ணுவீங்க, வீடை பார்ப்பீங்க, இடத்த பார்ப்பீங்க, டக்குன்னு முடிப்பீங்க. அப்ப இந்த வருஷத்தை உங்களால மறக்க முடியுமா? யாரு கேட்டாலும் நீங்க சொல்வீங்கல்ல 2026 எனக்கு சக்சஸ்ஃபுல் இயர்னு. அதை கொடுக்கக்கூடியவர் யாரு? குரு பகவான். அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அஷ்டமத்து சனியிலேருந்து வெளியில வந்திருக்கீங்க, அது வந்து ஒரு அபரீதமான யோகம். ஏன்னா 2.5 வருஷ காலகட்டம் உங்களை போட்டு படுத்தி எடுத்திருப்பார். இப்போ அதுக்கு போனஸா வந்து இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது தவிர நாட் ஒன்லி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாருங்க, கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாளா உனக்கு வந்து முன்னேற்றம் இல்லை, என்ன ஒரு மண்ணு மாதிரி நினைச்சிருந்தாங்க, ஆபீஸ்ல என்ன ஒரு கல்லு மாதிரி நினைச்சிருந்தாங்க, என்ன ஒரு வெட்டியா வச்சிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்களோட பார்வை உங்க மேல விடும். நிச்சயமா சொல்றேன், இந்த குரு பயிற்சியில இந்த பையன்ட்டு ஏதோ ஸ்டஃப் இருக்கியா, இவனுக்கு அடுத்த லெவல்ல இவனை கொண்டு போய் இவனுக்கு வேற ப்ரொமோஷன் கொடு, இவனுக்கு ஹைக்கு கொடு அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து நிச்சயமா வரும். அது தவிர வெளிநாடு செல்லணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாமே, படிப்புக்காக இருக்கட்டும் உத்தியோகத்துக்காக இருக்கட்டும், உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அது நிச்சயமா அமையும். வெளிநாட்டுல இருந்து நீங்க ரிட்டர்ன் வரணும், சில பேர் வந்து சிட்டிசன்ஷிப்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களோட முயற்சிகளை வந்து சின்னதா போடாதீங்க, பெருசா போடுங்க. நிச்சயமா சொல்றேன், உங்களோட இலக்குங்கிறது நல்லபடியா நடந்துடும். அது தவிர உடல் பாதிப்பு, இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டைம்ல வந்து கொஞ்சம் ஜென்மத்துக்குள்ள குருவா உள்ள வர அப்படிங்கும் போத உடல் அக்கறைங்கிறது கொஞ்சம் கவனமா இருக்கணும், வேற எதுவுமே இல்லை. உடல் அக்கறைன்னா என்ன சொல்லணும், கரெக்டா 8 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம் நல்ல தூக்கம் இருக்கணும், கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும், இதை மாத்திரம் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. முடிஞ்சது அப்படின்னா மார்னிங் வந்து கொஞ்சம் வந்து உடல் பயிற்சி தேக பயிற்சி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ஜென்மத்துல வந்து குரு உள்ள வர்றது பெரிய அளவுல பாதிப்பு இல்லைன்னா கூட அப்பப்போ அவரோட சேட்டைகளை கொஞ்சம் காட்டுவார், அதை மாத்திரம் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. ஓகேங்களா? இப்போ வந்து சந்திரனோட ஆட்சி வீடுன்னு சொல்லக்கூடிய கடகம் அப்படிங்கிறதுனால முடிஞ்சது அப்படின்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல 3 மாதம் இல்லைன்னா 5 மாதம் இல்லைன்னா 7 மாதம் இல்லைன்னா 11 மாதம் முடிஞ்சதுன்னா வீட்டுல வந்து சத்யநாராயணா பூஜை பண்ணுங்க. சத்யநாராயணா பூஜை பண்ணுங்கோ. நீங்க நினைக்கிறத விட கூடுதல் என்ன சொல்லுவாங்க சக்சஸ்ங்கிறத உங்களுக்கு இந்த சத்யநாராயண பூஜை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இது வந்து வாத்தியாரை வச்சு பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். பண்ண முடிஞ்சா பண்ணுங்கோ. பொருளாதாரம் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கோ. சப்போஸ் வாத்தியாரை கூப்பிட்டு பண்ண முடியல அப்படின்னா நீங்களே வீட்டுல வந்து சத்யநாராயண படத்தை வாங்கிட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கு முன்னாடி வந்து வெத்தலையில வந்து அந்த சத்யநாராயண அஷ்டோத்திரம் சொல்லும் போத மஞ்சளை வந்து போட்டுன்னு வாங்கோ, குங்குமத்தை போட்டுன்னு வாங்கோ, ரொம்ப விசேஷம். முடிஞ்சது அப்படின்னா 108 காயின்ஸ் எடுத்து வச்சுங்கோ. இந்த அஷ்டோத்திரம் சொல்லும் போது பண்ணிட்டு வரலாம். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தீபாராதனை காமிக்கிறதுக்கு முன்னாடி நெய்வேத்தியமா உங்களால முடிஞ்சது அப்படின்னா சக்கரை பொங்கல் இல்ல வந்து கல்கண்டுல பொங்கல் பண்ணலாம், இல்ல வந்து வெண்பொங்கல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து காஞ்ச திராட்சை, இல்ல வந்து உங்களால எதுவுமே பண்ண முடியலன்னா காஞ்ச திராட்சை கல்கண்டு இருக்கும், அதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு கொடுங்கோ. நீங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இந்த பூஜை பண்றீங்களோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக்கி கொடுக்கும். ஏன்னா சத்யநாராயணா பூஜைங்கிறது கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு விசேஷம். ஒரு தடவை ட்ரை தான் பண்ணி பாருங்களேன், என்னடா ஜோசியர் இவ்வளவு தூரம் சொல்லியிருக்காரு, ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சு பண்ணுங்க. இந்த கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி 2026ங்கிறது உங்களுக்கு வந்து 85% நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக நிச்சயமா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்கு உண்டான முயற்சிகள் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வாங்கோ. ஏன்னா கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஹைலைட்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னா திருமண யோகம் 100% கன்ஃபார்ம், குழந்தை பாக்கிய யோகம் 100% வந்து கன்ஃபார்ம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கப்புறம் மனை வீடு வாங்கக்கூடிய விஷயங்கள், நிலம் வாங்கக்கூடிய விஷயங்கள், ஆடை ஆபரணம் வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வந்துடும். மெயினா வந்து கடன் சுமை குறையும், அதான் உங்களுக்கு மெயின். இந்த வீட்டை வித்தோம்னா என்னோட கடனை அடைச்சலாம் நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஆண்டு 2026 குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமான காலகட்டமா நிச்சயமா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற நேயர்களே, பார்த்ததோட நிறுத்திக்காதீங்க. நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் நீங்க தயவு செய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை கூட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் போத் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எந்த கமெண்ட்ஸா இருந்தாலும்
தாராளமா நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களை வந்து நாங்க கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிப்போம் நிச்சயமா. அதனாலதான். அதை தவிர வந்து கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் 9884277263 வந்துட்டு இருக்கும். ஜாதகத்துல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, இல்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க, இல்ல மெசேஜ் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச ஜாதகத்துல தீர்க்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு நல்லபடியா நான் தீர்த்து தரேன். அதுல எந்த ஒரு இதுவும் இல்ல, சந்தேகமும் இல்ல. ஆனா என்ன ஒண்ணுன்னா, தயங்காம நீங்க கான்டாக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. ஜாதகத்தையும் அனுப்புங்க. சில பேர் ஜாதகத்தை அனுப்பிச்சுட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுவாங்க. நீ எப்படி வேணாலும் பண்ணுங்க. நம்பர்ல என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. சப்போஸ் நான் போனை எடுக்கல அப்படின்னா நானே பார்த்துட்டு கூப்பிடுவேன். அவசரப்படாதீங்க. ஜாதகத்துல என்ன சந்தேகம் இருந்தாலும் நல்லபடியா நிவர்த்தி பண்ணி தரேன். இது வரைக்கும் இந்த பதிவை வந்து பொறுமையா பார்த்து ரொம்ப நன்றி. வணக்கம் நேயர்களே.